إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى في القرآن العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருப்பெயர் போற்றி ஸலாத்தும் ஸலாமும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், இன்னும் உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, எங்கிருந்தாலும் எந்த சூழலில் இருந்தாலும் தக்வா என்ற அல்லாஹ்வுடைய அச்சத்தை கைக்கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் பிறகு உங்களுக்கும் உபதேசித்தவனாக இந்த ஜுமாவுடைய குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்றைய ஜுமா குத்பாவிலே அல் மௌத், மரணம் தொடர்பான அது தரக்கூடிய படிப்பினைகள் தொடர்பான சில செய்திகளை நமக்கு மத்தியிலே நினைவூட்டிக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, மரணம் அல் மௌத் யாரும் மறுக்க முடியாத ஒன்று. அவர் எந்த நாட்டவராக இருக்கலாம், எந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், ஏன் எந்த சமயத்தை சார்ந்தவராக கூட இருக்கலாம். ஆனால் யாரும் மறுக்காத ஒன்றுதான் மரணம். யாரும் தடுக்க முடியாத ஒன்றுதான் மரணம். அவர் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருக்கலாம், கோடிகளுக்கு மேல் கோடி சேர்த்தவராக இருக்கலாம், ஆனால் மௌத்தை தடுக்க முடியாது. எத்தனையோ பெரிய மருத்துவர்களை தன்னுடைய கையில் வைத்திருப்பவராக இருக்கலாம், வேண்டுமென்றால் தங்களுடைய இல்லங்களுக்கே மருத்துவமனை வந்து சேரும் அளவுக்கு அத்தனை வசதிகளும் கொண்டவராக இருக்கலாம், ஆனால் மௌத்தை தடுக்க முடியாது. படை பலங்களை உள்ளவராக இருக்கலாம், ராணுவங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம், ஆனால் மௌத்தை தடுக்க முடியாது. எத்தனை மரணங்களை பார்க்கிறோம், எத்தனை மரண செய்திகளை கேட்கிறோம். இன்னாருடைய மகன் இன்னார் மௌத்தாகிவிட்டார், இப்பொழுதுதான் பேசிக் கொண்டிருந்தேன், சிறிது நேரத்திற்கு முன்னால் தான் பார்த்தேன், நேற்று தான் பார்த்தேன். எத்தனை எத்தனை வார்த்தைகள் இப்படி கேள்விப்படுகிறோம். சிறு குழந்தைகள், பிறக்கும் போதே இறந்த குழந்தைகள், பிறந்து மரணித்த குழந்தைகள், 1 வயது 2 வயதில் மரணித்த சின்னஞ்சிறு பிள்ளைகள், வாலிப வயதை அடைந்து வாலிப முழுக்கேறி இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் மௌத்தாகக்கூடிய எத்தனை வாலிபர்கள் விளையாடி கொண்டிருக்கும் போது மௌத்தாகிறார்கள்.
நடந்து போய் கொண்டிருந்த வாலிபர் மூத்தாகிறார். திருமண மேடையில் இருக்க வைக்கப்பட்ட மணமகன் மூத்தாகிறார், மணமகள் மூத்தாகிறார். மன ஆடைகள் உடுத்தியவர் கஃனுடைய ஆடைக்குள்ளே நுழைகிறார். விமானங்களில் பயணிக்க வேண்டியவர் சந்தூக்கில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த நாள் தன்னுடைய ஊருக்கு வந்து விடலாம் என்று இருந்தவர் ஊரில் இறங்காமல் ஆகிரத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை மரணங்களை பார்க்கிறோம், எத்தனை செய்திகளை கேட்கிறோம். ஆனால் ஏன் நமக்கு மரண சிந்தனை வரவில்லை? கண் முன்னாலே பல மரணங்களை பார்க்கிறோம். நாம் குளிப்பாட்டும் இடத்தில் கூட இருந்து கொண்டிருக்கிறோம், கஃன் செய்கிறோம், தஃபன் செய்கிறோம். ஆனால் எனக்கு மௌத்து வரும் என்ற சிந்தனை என்னிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது? அந்த ஒரு நேரத்தில் ஏதோ கொஞ்சம் ஏற்படலாம், ஒரு கீறல் ஏற்படலாம். ஆனால் அதற்கு பின்னால் அதை அப்படியே கடந்து விட்டு சொல்கிறோமே சகோதரர்களே. ஏன்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு நஃப்ஸும் ஹயாத்தை சந்தித்த ஒவ்வொரு நஃப்ஸும் மௌத்தை சந்தித்தே ஆக வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லோரும் அழிக்கப்படுவார்கள். குல்லு மன் அலைஹா ஃபான், அத்தனையும் அழிக்கப்படக்கூடியதுதான். இந்த உலகத்தில் ஒரு நபர் நிரந்தரமாக வாழ்வதற்கு தகுதியுடையவர் என்றால் அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர யாரால் இருக்க முடியும்? அந்த அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்துன், நபியே நீங்களும் மையத்து தான், நீங்களும் மரணிக்க கூடியவர் தான், அவர்களும் மரணிக்க கூடியவர்கள் தான். அல்லாஹு அக்பர். நபியுடைய சூழலை அவ்வாறு என்றால் நம்முடைய சூழலை என்ன சொல்வது? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லும்போது சூரத்து நிசாவில் அல்லாஹ் சொல்கின்றான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உறுதியான கட்டப்பட்ட கோட்டைகளுக்குள் இருந்தாலும் சரி, உங்களை மரணம் வந்து சந்தித்தே தீரும். நீங்கள் மரணத்தை சந்திக்க செல்ல தேவையில்லை, நீங்கள் மரணத்தை சந்திப்பதற்கு செல்ல தேவையில்லை. மரணம் உங்களை வந்து சந்திக்கும், மரணம் உங்களை வந்து அடையும். நீங்கள் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளுக்குள் இருந்தாலும் சரி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எறும்பு புக முடியாத கோட்டையாக இருக்கலாம், எந்த அந்நியரும் புக முடியாத உறுதியான கட்டிடமாக இருக்கலாம். மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்தை தடுக்க முடியுமா? மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் புகுவதை தடுக்க முடியுமா? அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளுக்குள் இருந்தாலும் சரி, மரணம் உங்களுக்கு வந்து அடைந்தே தீரும். எங்கே நம்முடைய மரணம் வரும்? வீட்டிலா, வெளியூரிலா, வாகனத்திலா, தொழுகையிலா, இஹ்ராமுடைய நிலையிலா, நோன்பில் இருக்கும் போதா, அல்லது ஹராமான காரியத்தில் ஈடுபட்டு இருக்கும் போதா? என்னுடைய மௌத் எந்த நிலையில் வரப்போகிறது? என்னுடைய மௌத்தை நான் எந்த நிலையில் சந்திக்க இருக்கின்றேன்? கண்ணியத்திற்குரியவர்களை யோசித்து பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின் ஃபஇன்னஹு முலாகீகும், எந்த மரணத்தை கண்டு நீங்கள் வெறுண்டு ஓடுகின்றீர்களோ அது உங்களை வந்து சந்தித்தே தீரும். எந்த மரணத்தை பார்த்து நீங்கள் வெறுண்டு ஓடுகின்றீர்களோ அந்த மரணம் உங்களை வந்து சந்தித்தே தீரும். உடல் நலம் இல்லை என்றால் நாம் சொல்லிக் கொள்ளலாம், எனக்கெல்லாம் மௌத்துல பயம் இல்லை பாய். உடல் நலத்தில் கொஞ்சம் குறைவு ஏற்பட்டால் என்ன அல்லல் படுகிறோம், என்ன வேதனைப்படுகிறோம், எப்படியாவது இதை சரியாக்க வேண்டும் என்று துடிக்கிறோமா இல்லையா? மௌத்தை கண்டுதானே பயம், மரணத்தை கண்டுதானே பயம். உடல் நலத்தில் எப்படியாவது இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் எவ்வளவு பணங்கள் செலவழித்தாலும் சரி, இந்த உடல் நலத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று முயல்கிறோமா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, மௌத், இந்த மௌத் இதற்கு பல நிலைகள் உண்டு, இதற்கு பல நிலைகள் உண்டு. அதனுடைய ஆரம்ப நிலை
சக்கராத்தினுடைய நிலை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கின்றார்கள், இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்திற்கு சக்கராத் என்ற மயக்கங்கள் உண்டு. அந்த சக்கராத்துடைய நிலையில் இருப்பவர்களை பார்த்தால் தெரியும் அவர்களுடைய சூழல் எவ்வாறு இருக்கிறது என்று. வாழ்வுக்கும் மரணத்திற்கும் இடைப்பட்ட ஒரு நிலையில் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நிலையை பார்த்தால் தெரியும் அந்த கணம் எப்படி இருக்கும் என்று. அந்த நிலையில் நமக்கு வேற எதுவும் தோன்றாது, வேற எந்த விஷயம் நம்முடைய மனதுக்கு வராது. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபரை கடந்து சென்றார்கள். தபரானிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சஹாபாக்கள் அருகிலே இருக்கிறார்கள். கேட்டார்கள், இந்த நபருக்கு முழு உலக செல்வங்களும் கிடைப்பது இப்போது அவருக்கு விருப்பமா அல்லது 2 ரக்காத் தொழுகை விருப்பமா? எது விருப்பம்? எது விருப்பம்? 2 ரக்காத் தொழுகை. அவருக்கு அந்த நேரத்தில் முழு உலக செல்வம் கொட்டி கொடுத்தாலும் அது அவருக்கு தேவையில்லை. 2 ரக்காத் தொழுகையினுடைய நிலை அப்போது புரியும். ஒரு சுபஹான் அல்லாஹ்வினுடைய நிலை, அதனுடைய நன்மை அப்போது புரியும். அந்த ஒரு நன்மைக்காக அவர் ஏங்கிக் கொண்டிருப்பார். இந்த ஒரு நன்மை கிடைத்தால் போதுமே என்று அவர் ஏங்கிக் கொண்டிருப்பார். இன்றைக்கு நம்ம 2 ரக்காத்துடைய தொழுகை நமக்கு அதனுடைய பெருமதி தெரிவதில்லை. ஒரு சுபஹான் அல்லாஹ்வுடைய பெருமதி நமக்கு தெரியவில்லை. கபரில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு முழு உலக செல்வமும் கொட்டி கொடுத்தாலும் அது அவனுக்கு தேவையில்லை. ஒரு சிறிய நன்மை கிடைக்குமா என்றுதான் அவன் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால்தான் ஒரு முறை இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் இருக்கிறார்கள். அவர்களுடைய மாணவர்களோடு ஒரு ஜனாசா அவர்களை கடந்து செல்கிறது. இமாம் அவர்கள் கேட்கிறார்கள், இந்த மனிதனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டால் அவனுடைய நிலை எவ்வாறு இருக்கும்? மாணவர்கள் சொன்னார்கள், அவன் நிறைய தொழுவான், நிறைய நோன்பு நோற்பான், நிறைய சதக்காக்கள் செய்வான், நிறைய அமல்கள் செய்வான். ஏன்? மரணத்தை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றான். மலக்குல் மௌத்தை பார்த்து விட்டான். மரணத்துடைய ஆரம்ப நிலைகளை கண்டு விட்டான். அவன் மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டால் அவனுடைய நிலையே மாறிவிடும். அப்போது சொன்னார்கள் இமாம் அவர்கள், இந்த மனிதனுக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுக்க போவதில்லை, இந்த ஜனாசாவுக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுக்க போவதில்லை. ஆனால் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த கணம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ இன்றைய கணம், இப்பொழுது நீங்கள் ஹயாத்தாக இருக்கிறீர்கள் என்றால் இந்த கணம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வாழ்வினுடைய நிலை, இந்த வாழ்வினுடைய பெருமதி மரணத்துடைய தருணத்தில் தான் தெரியும். அந்த மௌத்துடைய வேலை எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்லவர்களுடைய மரணம், நல்லவர்களுடைய மௌத் எப்படி இருக்கும்? அவர்கள் மரணிக்கக்கூடிய தருவாயிலேயே அவர்களுக்கு அருகில் 2 மலக்குமார்கள் வந்து அமருவார்கள். அவர்களுடைய கண்ணு கட்டிய தூரத்தில் எப்படி இருப்பார்கள்? பீதுல் வுஜூ கஅன்ன வுஜூஹுஹும் அஷம்ஸ், வெள்ளை வெளியேற என்ற பளிச்சென்ற சூரியனை போன்ற தோற்றத்தில் உள்ள முகத்துடைய 2 மலக்குகள் வந்து அமருவார்கள். அவர்களை பார்க்கும் போதே அந்த நல்ல ஆன்மா சந்தோஷப்படும். அந்த ஆத்மாவுக்கு சொல்லப்படும், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்திய்யா ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி. நிம்மதியடைந்த ஆத்மாவே, ஈமானிலும் அமலிலும் தக்வாவிலும் அல்லாஹ்வுடைய அந்த அமல் தக்வாவிலும் ஈமானிலும் அமல்களிலும் நிம்மதி அடைந்த ஆத்மாவே, நீ வெளியே வா. அல்லாஹ் உன்னை பொருந்தி கொள்ளப்பட்ட நிலையில், நீ அல்லாஹை பொருந்திய நிலையில் நீ வெளியே வா என்று அதற்கு சொல்லப்படும். அந்த நஃப்ஸ் மிக லேசாக வெளிவரும். எப்படி? ஒரு தோல் துருத்தியிலிருந்து ஊற்றப்பட்ட தண்ணீர் எவ்வளவு இலகுவாக வெளியேறுமோ அந்த அளவுக்கு லேசாக அந்த ரூஹ் வெளியேறிவிடும். அந்த ரூஹை அந்த மலக்குகள் கொண்டு செல்வார்கள். வானத்தில் எல்லாம் மலக்குகள் இருப்பார்கள். யார் என்று கேட்பார்கள். இவ்வளவு நறுமணம் வீசுகிறது, யாருடைய ஆத்மா இது?
இன்னாருடைய மகன் இன்னார், ஃபுலான் இப்னு ஃபுலான் என்று சொல்லப்படும். மேலே ஏறி சென்றால் முதலாவது வானம் அவருக்காக திறக்கும், இரண்டாவது வானம் அவருக்காக திறக்கும். இப்படி 7 வானங்களை தாண்டி சென்று அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்னால் அந்த நஃப்ஸ் சஜ்தாவில் விழும். அல்லாஹ் சொல்லுவான், உக்துபு கிதாப அப்தி ஃபீ இல்லியீன். இந்த அடியானை இல்லியீன் என்ற நல்லோர்களுடைய ஏற்றில் பதிவு செய்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி விடுவான். இது நல்லோர்களுடைய மரணம். அதே நேரத்தில் பாவிகளுடைய மௌத் எப்படி இருக்கும்? அந்த பாவியுடைய மௌத் எப்படி இருக்கும்? இதே போல் 2 மலக்குமார்கள் வருவார்கள். பார்த்தாலே கொடூரமாக இருக்கக்கூடிய, பார்த்தாலே பயம் ஏற்படுத்தக்கூடிய மலக்குமார்கள் வந்து அமருவார்கள். அவனுக்கு சொல்லப்படும், ஐயா ஐயத்துஹன் நஃப்ஸுல் ஹபீஸா, மோசமான பாவமான ஆத்மாவே, நீ அல்லாஹ்வுடைய கோபத்தின் பாலும் உக்ருஜி இலா சஹத்தின் மினல்லாஹி வ கதப், அல்லாஹ்வுடைய கோபத்தின் பாலும் அல்லாஹ்வுடைய வெறுப்பின் பாலும் நீ வெளியே வா என்று சொல்லப்படும். வருமா அந்த ஆத்மா? வருமா? அது வர மறுக்கும். அந்த சூழலில் அந்த ரூஹ் பிடித்து இழுக்கப்படும். பிடித்து அந்த உடம்பில் இருந்து பிடித்து இழுக்கப்படும். எப்படி ஒரு ஈரமான கம்பளியை ஒரு முள்ளில் போட்டு இழுத்தால், முள்செடியில் போட்டு இழுத்தால் எப்படி கிழிந்து கிழிந்து வருமோ அப்படி அந்த ரூஹ் கடுமையான முறையில் வாங்கப்படும். வாங்கப்பட்டு அந்த வந்த மலக்குகள் அவர் அந்த ரூஹை எடுத்து செல்வார்கள். வழியில் எல்லாம் மலக்குகள் கேட்பார்கள், யாருடைய ஆத்மா இது? இவ்வளவு மோசமான வாடையாக இருக்கிறது, கெட்ட வாடை வீசுகிறது, யாருடைய ரூஹ் இது? அவருடைய பெயர் சொல்லப்படும். முதல் வானத்தில் சென்று அந்த அனுமதி கேட்கப்படும் போது அவனுக்கு அனுமதி வழங்கப்படாது. முதல் வானமே திறக்காது. அல்லாஹ் சொல்லி விடுவான், உக்துபு கிதாபஹு ஃபீ சிஜ்ஜீன், இவனுடைய ஏட்டை சிஜ்ஜீனில் பதிவு செய்து விடுங்கள், கெட்டவர்களுடைய ஏட்டில் பதிவு செய்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி விடுவான். நல்லவங்களுக்கு அல்லாஹ் என்ன சொன்னா, உக்துபு கிதாப அப்தி ஃபீ இல்லியீன், என்னுடைய அடியானுடைய ஏட்டை என்று அல்லாஹ் அங்கே சொல்லுவான். ஆனால் இங்கே அல்லாஹ் என்னுடைய அடிமை என்று கூட சொல்ல மாட்டான். உக்துபு கிதாபஹு, அவனுடைய ஏட்டை நீங்கள் பதிவு செய்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். என்னுடைய அடியான் என்ற வார்த்தையை கூட அல்லாஹ் பயன்படுத்த மாட்டான். அது பூமியை நோக்கி தூக்கி வீசப்படும். பறவைகளிடத்திலே அது கிழிந்து கிழிந்து அந்த ரூஹ் பூமிக்கு வந்து சேரும். கண்ணியத்திற்குரியவர்களே, இதில் நம்முடைய மரணம் எவ்வாறு இருக்க போகிறது? எந்த மலக்குகளை சந்திக்க போகிறோம்? நல்லவர்களுடைய ரூஹை வாங்கக்கூடிய மலக்குகளையா அல்லது பாவிகளுடைய ரூஹை வாங்கக்கூடிய மலக்குகளை? யாரை சந்திக்க போகிறோம்? யாருக்கோ சொல்லப்படக்கூடிய விஷயம் அல்ல. நீங்களும் நானும் ஒரு நாள் மௌத்தாகத்தான் போகிறோம். இதில் 2இல் ஒரு நிலையை சந்திக்கத்தான் போகிறோம். எந்த நிலையில் என்னுடைய மௌத் இருக்க போகிறது? எந்த மலக்குகளை நான் சந்திக்க போகிறேன்? என்னுடைய ரூஹ் எப்படி வாங்கப்பட போகிறது? லேசாக வாங்கப்பட போகிறதா அல்லது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த ஈரமான கம்பளியை முள்ளில் போட்டு இழுத்தால் எப்படி வெளிப்படுமோ அப்படி வாங்கப்பட போகிறதா? இந்த நிலை கண்ணியத்திற்குரியவர்கள், இதே நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தால், நாம் இன்று இருக்கின்ற இதே நிலையில் இருந்து கொண்டிருந்தால், என்னுடைய இறுதி முடிவு என்பது என்னால் ஓரளவுக்கு கணித்துக் கொள்ள முடியும். நெஞ்சு கை வைத்து கேட்டு பாருங்கள், உங்களுடைய உள்ளங்களை கேட்டு பாருங்கள். என்னுடைய நிலை இதே மாதிரி தொடர்ந்தால், இதே போல தொடர்ந்தால் என்னுடைய நிலை எவ்வாறு இருக்க போகிறது? என்னிடத்தில் தொழுகை இருக்கிறதா? 5 நேர தொழுகையில் பேணுதலாக இருக்கின்றேனா? அடிப்படை கடமை ஒரு முஸ்லிம் என்றால் அடிப்படை கலிமாவிற்கு அடுத்தபடியாக தொழுகை. இந்த தொழுகையில் என்னுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது? ஹலால் ஹராம் பேணுதல் என்னுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது? வியாபாரத்தில், தொழில்துறையில், குடும்பத்தில், சமூகத்தில் ஹலால் ஹராம் பேணுதல் என்னிடத்தில் எந்த அளவுக்கு வெளிப்படுகிறது? அடுத்தவர்களை சர்வசாதாரணமாக ஏமாற்றுகிறோம், மோசடி செய்கிறோம், பொய் சொல்கிறோம், புறம் பேசுகிறோம், கோல் சொல்கிறோம், வட்டியில் சர்வசாதாரணமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. கண்ணியத்திற்குரியவர்களே,
இதே நிலையில் தொடர்ந்தால், இதே நிலையில் என்னுடைய வாழ்க்கை தொடர்ந்தால் முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்னுடைய நிலை எவ்வாறு இருக்க போகிறது என்று. கண்ணியத்திற்குரியவர்களை தௌபா செய்வோம், தௌபா செய்து மீளுவோம். அல்லாஹ் அத்தனையும் மன்னிக்க போதுமானவன். ஆனால் இன்று அந்த தௌபாவை விட்டுவிட்டு மரணத்துடைய தருவாயில் கதறினால் எந்த பிரயோஜனமும் அல்ல. மரண தருவாயில் ஒரு மனிதனுடைய கதறலை அல்லாஹ் பதிவு செய்கிறான் பாருங்கள். ஹத்தா இதா ஜாஹதுஹுமுல் மௌத், ஒரு மனிதனுக்கு மரணம் வரும் பொழுது அவன் சொல்லுவான், கால ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ் என்னை திரும்ப அனுப்பு, லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்த், நான் என்னெல்லாம் அமல்கள் செய்யாமல் விட்டு வந்தேனோ அதை நான் செய்து விட்டு வந்து விடுகிறேன் யா அல்லாஹ். சாலிஹான அமல்கள் என்ன எல்லாம் நான் விட்டு வந்தேனோ அதையெல்லாம் நான் செய்து விட்டு வந்து விடுகிறேன் யா அல்லாஹ் என்று கதறுவானே, அந்த கதறலுக்கு அங்கே பதிலளிக்கப்படுமா? அந்த கதறலுக்கு அங்கே பதிலளிக்கப்படுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, யோசித்து பார்க்க வேண்டும். இந்த நிலை இவ்வாறு தொடர்ந்து கொண்டே இருந்தால், இந்த நிலை நீடித்துக் கொண்டிருந்தால் நாளை அந்த கதறலுக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டிய நிலை ஏற்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லத்தாத், உங்களுடைய ஆசைகளை இச்சைகளை தகர்த்தெறியக்கூடியதை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று சொன்னார்கள். மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று சொன்னார்கள். மரண சிந்தனை அதிகமாக உங்களுடைய உள்ளத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். மரண சிந்தனை வந்து விட்டால் நம்முடைய வாழ்வில் மாற்றம் ஏற்படும், உலக ரீதியான மாற்றங்கள் ஏற்படும். மரண சிந்தனை இல்லை என்றால், மரண சிந்தனை உள்ளவர் எப்படி இருப்பார், மரண சிந்தனை இல்லாதவர் எப்படி இருப்பார் என்பதை நாம் கண்டுகொள்ளலாம். மரண சிந்தனை உள்ளவர் உலகத்தில் கினாவோடு, போதும் என்ற மனப்பான்மையோடு, அல்லாஹ் கொடுத்ததை பொருந்திக் கொண்டு வாழ்வார். ஆகிரத்துக்கான தயாரிப்புகள் அவரிடத்தில் நிறைய இருக்கும், அமல்களில் ஆர்வப்படுவார். மரண சிந்தனை இல்லாதவர் தனக்கு கிடைப்பது எவ்வளவு கிடைத்தாலும் போதும் என்ற நிலை இல்லாமல் இருப்பார். இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்ற ஆசையில் திளைத்துக் கொண்டிருப்பார். அதற்கு ஹலால் ஹராம் பேணுதல் எல்லாம் அவரிடத்தில் பார்க்க முடியாது. ஆனால் மரண சிந்தனை உள்ளவர் எப்படி இருந்தால் ஒரு நாள் மரணிக்கத்தானே போகிறோம், கோடி கோடியாக வந்து விட்டால் ஒரு நாள் மரணிக்கத்தானே போகிறோம் என்ற போதும் என்ற மனப்பான்மை அவரிடத்தில் இருக்கும். மரண சிந்தனை இல்லாதவர் அதன் பக்கம் கவனம் செலுத்த மாட்டார். மரண சிந்தனை இல்லாதவர் அமல்களின் பக்கம் ஆர்வப்பட மாட்டார். மறுமையின் பக்கம் அவருடைய தேட்டம் இருக்காது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லத்தாத், உங்களுடைய ஆசைகளை இச்சைகளை தகர்த்தெறியக்கூடிய அந்த மௌத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அந்த மௌத்துடைய சிந்தனை அதிகமாக கொண்டு நம்முடைய வாழ்வில் மரண சிந்தனையோடு வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று கூறி இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. கண்ணியத்திற்குரியவர்களே, மரணம் தரும் படிப்பினைகள் என்ற தலைப்பில் முதலாவது உரையில் சில செய்திகளை, முக்கியமான சில அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன உபதேசங்களை நாம் பார்த்தோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் முதல் முறையில் குறிப்பிட்டது போல மரணத்தை அதிகமாக நினைவு கூறுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். சற்று நின்று யோசிக்க வேண்டும். இந்த வாழ்க்கையின் ஓட்டத்தில் தொடர்ந்து கொண்டே இருந்தோம் என்றால் ஒரு கட்டத்தில் மௌத் வருவதை கண்டிப்பாக நம்மால் தடுக்க முடியாது. எனவே கொஞ்சம் நிறுத்தி, கொஞ்சம் நிதானமாக எங்கே சென்று கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்வில் எந்த சூழலில் சென்று கொண்டிருக்கிறது, வாழ்வில் பாதியை கழித்து விட்டோம், 60க்கும் 70க்கும் இடைப்பட்டதுதான் என்ற வாழ்க்கை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். 30 கடந்து விட்டோம், 40 கடந்து விட்டோம், 50 கடந்து விட்டோம், மௌத்தை நெருங்கிக் கொண்டே இருக்கிறோம், பாதியை முக்கால்வாசியை கழித்து விட்டோம். மரணத்தின் சிந்தனைகள் நம்மிடத்திலே மேலோங்க வேண்டும். நம்மோடு வாழ்ந்தவர்கள் எல்லாம் எங்கே, நம்மோடு இருந்து சாப்பிட்டவர்கள் எங்கே, நம்மோடு உறங்கியவர்கள் எங்கே, நம்மோடு பயணித்தவர்கள் எங்கே? கொஞ்சம் நிறுத்தி யோசித்தால் நாம் நிறைய படிப்பனைகளை பெறலாம்.
நிறைய படிப்பினைகளை பெறலாம். உபதேசங்கள் பலனளிக்கவில்லை என்று நினைக்கிறீர்களா? உபதேசங்கள் உங்களுடைய உள்ளத்தில் பலனளிக்கவில்லை என்று நினைக்கிறீர்களா? மௌத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள். எந்த பயான் கேட்டால் என்னுடைய உள்ளத்தில் மாற்றம் ஏற்படவில்லை என்று நினைக்கிறீர்களா? மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள். மௌத்திற்கு பின்னால் உள்ள நிலைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது பல ஆயிரம் உபதேசங்களை உங்களுடைய உள்ளத்தில் கற்றுக் கொடுக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். உலகத்தில் போட்டி போட்டுக் கொண்டு, பொறாமைப்பட்டுக் கொண்டு, வஞ்சகம் செய்து கொண்டு, சூழ்ச்சி செய்து கொண்டு, இப்படியெல்லாம் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக கிடைத்ததை போதுமாக்கிக் கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று வாழ்வதற்கு மரண சிந்தனை மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்-அகியஸ், அறிவாளி புத்திசாலி யார் தெரியுமா? மிகப்பெரிய பிரில்லியன்ட் யார் தெரியுமா? மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்வதுதான் மிகப்பெரிய அறிவாளி புத்திசாலி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, முஸ்லிமாகவே வாழ்வோம், முஸ்லிமாகவே மரணிப்போம். வலா தமூதன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, இந்த முஸ்லிமான நிலையில் வாழ்ந்து மரணிப்பதற்கு நாம் முயற்சி எடுப்போம். மரணிக்கும் தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமத்து தௌஹீதோடு நம்முடைய மரணம், நாம் மலக்குல் மௌத்தை சந்திக்கக்கூடிய அந்த தருணம் நாம் அனைவருக்கும் வர வேண்டும் என்று துஆ செய்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிஸாயிரில் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யஹ்ஷா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி يعيدكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم ولذكر الله أكبر. أقيموا الصلاة.